சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் மாறி மாறி வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமது உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணி நம்மை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பினால் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வனத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We just read Psalms 20. சங்கீதம் 20 வாசித்தோம் இப்பொழுது. It is a beautiful chapter. இது ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். It talks about the Lord saving his anointed ones. இது வந்து கர்த்தர் தமிழால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை வந்து அபிஷேகம் பண்ணுறதை பற்றி எழுதியிருக்குது. It is a very simple and a very beautiful verse talking about how Lord saves us even though we have so much strength on our side. இது வந்து கர்த்தர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு சங்கீதம். இது கர்த்தர் எப்படி நம்மளை வந்து நம்ம மேலே நமக்குள்ள ஒரு பலன் இருந்தாலும் கர்த்தர் எப்படி நம்மளை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் அது. The first verse David sings about, the Lord hear thee in the day of trouble, the name of the Lord of Jacob defendeth thee. He states the word, he uses the name, the word Jacob. இங்கே வந்து முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமது உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்படின்னா இங்கே யாக்கோபின் தேவன்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணுறாரு தாவீது. Why Jacob? ஏன் யாக்கோபின் தேவன் சொல்கிறாருங்க? Because he remembers the covenant the Lord made with him. ஏன்னா யாக்கோபு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கையை வந்து அவன் ஞாபகப்படுத்தி அவன் பேசுகிறான். It is not just a simple covenant. அது சாதாரண உடன்படிக்கை அல்ல. It is the most powerful covenant that God had made which still lasts even today. அதாவது இன்றைய வரைக்கும் நிலைத்திருக்கிறதான ஒரு ஒரு உன்னதமான ஒரு உறுதியான உடன்படிக்கையாக இருக்கிறது. He defended Jacob even through his troubles. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் யாக்கோபை அவர் பாதுகாத்தார். So David remembers the covenant that Lord made with Jacob. அதனால தான் தாவீது வந்து யாக்கோபு கூட செய்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தி யாக்கோபுடைய தேவனே அப்படின்னு சொல்லுகிறான். The second verse we read, the help come from the sanctuary and strengthen thee out of the Zion. அது 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று எழுதியிருக்கிறது. Sanctuary, பரிசுத்த ஸ்தலம் means the way the God himself is there. அந்த பரிசுத்த ஸ்தலங்கிறது கர்த்தர் இருக்கிற இடம். Where he rests, where he decides, where he dwells. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அவர் இருப்பார், ஓய்வெடுக்கிறாரு, அவர் யோசிக்கிறாரு, என்ன செய்யலான்னு எல்லாத்தையும் திட்டம் தீட்டுகிறார். If you need some help from the ministers, we go to seek their help, but they say they'll ask their assistants to go and help. நம்ம ஒரு மந்திரியோ யாரையோ பார்க்க போய் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உதவி செய்யுங்கன்னு போய் நின்னோன்னா அவர் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டார். அவரோட உதவியாளர் யாரையா அனுப்பி நீ போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. But our God is not like that. ஆனால் நம்மளுடைய தேவன் அந்த மாதிரி தேவன் இல்லை. He himself comes down and helps us. அவரே தானாக இறங்கி வந்து நமக்கு அவரே நின்று உதவி செய்கிறார். In verse 3 we read, remember thy offerings and accept thy burnt offerings. இதில் வந்து 3வது வசனத்தில், நீ செலுத்தும் காணிக்கையை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. And Shelah.
அண்ட் சேலா அப்படின்னு Shela, so போட்டிருக்கு. Shela means pause. It is a place where you remember what God has done for you. அந்த செலா அப்படிங்கிற பதத்தோட அர்த்தம் என்னன்னா ஒரு 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 கொஞ்ச நேரம் அப்படி நிறுத்துறது, அப்படி நின்றுட்டு கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் அந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அவன். அதை அப்படி பாஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு மூவி ஓடிட்டு இருக்கோம் பாஸ் பண்ண, அந்த மாதிரி ஒரு இது பதம் அது. So even you are going through a hard life, இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான நம்ம நடந்து கொண்டு போனால் கூட, so you have to pause. நம்ம அவ்வளோ பிரச்சனையில் போனால் கூட ஒரு நிமிஷம் நம்ம நிறுத்திக்கணும், நம்மளோட எல்லாத்தையும் நிறுத்திட்டு Pause from crying, pause from worrying, pause from sharing with others, pause from even fighting against your own worries. எதை நிறுத்தணும் அப்படின்னா, நம்மளோட கவலையிலேருந்து நம்ம ஒரு நிமிஷம் ஓய்வு எடுக்கணும், நம்மளோட கண்ணீர்லேருந்து நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்காக நம்ம அதை கொஞ்சம் ஒரு ஓய்வு நமக்கு தேவைப்படுது. And remember the sacrifice the Lord has made. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் நமக்காக செய்த எல்லா பலிகள், நமக்காக செய்த எல்லா சாக்ரிஃபைஸும் நம்ம யோசிக்கணும். And on the verse 4 it says, grant thee according to thy own heart and fulfill thy counsel. 4வது வசனத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக போட்டிருக்கு. So here David does not talk about Lord for my own desire. தாவீது பேசும்போது அவன் என்னுடைய மன விருப்பம் சொல்லலை, It says your heart. அவன் சொல்றான் உம்முடைய மன விருப்பம். So when we think about, our minds are so little, so we only think about just need for now. நம்ம நம்ம மனசு ரொம்ப சின்னதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போது இன்னைக்கு இப்போ என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். But David beautifully captures God's heart and says according to your heart. அதான் கர்த்தருடைய இருதயத்தை ரொம்ப அறிந்து வச்ச தாவீது என்ன சொல்கிறான், உமது மன விருப்பத்தின்படியே அப்படின்னு. And fulfill all thy counsel. உம்மோட மன விருப்பத்தின்படியே எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு. What a beautiful verse. எவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்க. In verse 5 we read, we rejoice in thy salvation and in the name of our God we have set up our banners and the Lord fulfill our petition. இதில் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. So here is another beautiful verse where we proclaim victory right even before we get the victory. இந்த வசனத்தில் ஒரு அழகான வசனம், என்ன வசனம்னா, நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாலே நம்மளுக்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆர்ப்பரித்து நம்ம கொண்டாடுகிறோம். We lift up the banners. நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம கொடியேற்றுகிறோம். We lift up so high to the heavens. நம்ம அந்த வானங்களுக்கு நேராக அவரோட நாமத்தை கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. Because the helps come from his sanctuary. ஏன்னா உதவி அங்கிருந்து தான் நமக்கு வருகிறது. It is already decided that we are going to win because the Lord is on our side. அது ஏற்கனவே அந்த ரிசல்ட் கொடுத்தாச்சு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் அதில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. Because the Lord is going to fulfill our petitions. ஏன்னா நம்மளோட விண்ணப்பத்தை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி நமக்காக ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். And verse 6 now we read, now know that the Lord saveth his anointed. He will hear him and his holy heavens with the saving strength of his right hand. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். Amen. ஹல்லேலூயா. ஆமென். So he saves us with his right hand. அவர் தன்னோட வலக்கரத்தினால நம்ம ரட்சித்திருக்கிறார். The most dominion hand. அதுதான் ஒரு இடது கை வலது கை பார்த்தீங்கன்னா வலது கை தான் கொஞ்சம் பலமான கை. The most strengthful and rightful hand. அது சரியான கை இதுதான், சரியான பலமான கை இதுதான். So he saves us because he hears us. ஏன்னா நம்ம சத்தத்தை கேட்கிறபடினால் அவர் நம்மளை ரட்சிக்கிறார். Because he loves us. ஏன்னா அவர் நம்ம மேல் இந்த அன்பு வைத்திருக்கிறார். And in verse 7 he says, some trust in the chariot and some in the horses, but we will remember the name of the Lord our God. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுங்கள், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். So like David says, from Jacob to the generation of David, they never lacked in any power. Like God had lifted on them up, but they had all the horses, chariot, they had multiple wealth.
but they still relied on God. அந்த யாக்கோபுலேருந்து பார்த்தீங்களா அந்த சந்ததி எல்லாமே அவங்களுக்கு பலத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. அவங்களுக்கு வந்து குதிரையாக இருக்கட்டும், அவர் அப்படியே ஒரு ராஜாக்களுக்கு இருக்கிற எல்லா படை சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருடைய பலத்து மேலே தான் அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்களே தவிர இது மேலே அவங்க நம்பிக்கையாக இருக்கவில்லை. Such a beautiful faith. அவ்வளோ ஒரு அழகான விசுவாசம் இது. It's more of assurance that he relied on God. இது என்னன்னா கர்த்தர் மேலே அவங்க வச்சுக்க நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. We don't trust our loved ones at some moment, but he never even changed 1 second of his trust from the Lord. நம்ம வந்து நிறைய தடவை நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவங்க மேலே நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேலே அவன் ஒரு விசை கூட அந்த நம்பிக்கை இழந்து விடவில்லை. So the people who trust in their own horses and chariot and that is their own power, அந்த ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறதுன்னா அவங்க சுய பலத்தில் மேன்மை பாராட்டுறதுன்னு அர்த்தம். So in 8 it says they are brought down and fallen, but we are risen and stand upright. ஏன்னா அவங்க எல்லாருமே வீழ்த்தப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிற நாம் எப்போவுமே மேன்மை பாராட்டப்படுவோம். So when you rely on your understanding, say like I will stand, I will conquer, I will defeat them. So if you are like I இப்போ நீங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், நான் போராடி நான் மேற்கொண்டுருவேன், நான் எல்லாத்தையும் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் you will be brought down, fallen. நீங்கள் கண்டிப்பாக கீழே விழுவீங்க. Because where you stand is not sturdy enough. ஏன்னா நீங்கள் நிற்கிற நிலம் வந்து ஒரு நிலையான ஒரு இடம் கிடையாது. But those who trust in the Lord, ஆனால் கர்த்தரை நம்புகிற ஜனங்களோ will rise, அவர்கள் உயரே பறந்து stand upright. மேலே நிற்பாங்க ஒரு உறுதியான இடத்துல. Amen. ஹல்லேலூயா, ஆமென்.